கேட்குறவங்க கூட நிறைய பேர், எத்தனை பேர் செயின் ஸ்மோக்கராக இருந்தீங்க? செயின் ஸ்மோக்கர் எத்தனையோ பேருடைய சாட்சியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். பிரதர் தனபால் பிரதர் சொல்லும்போது கூட சொல்லுவார், இதே ரத்னபுரியில் ஒரு 10க்கு 10 ரூமில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிகரெட்டு குடிச்சிட்டே இருப்பேன். என்ன அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன்னு தெரில. ஒரே ஒரு நாள் என்னுடைய அறைக்குள்ள முழங்கால் படிட்டேன், கதறினேன், கெஞ்சினேன். என்னமோ ஆண்டவருடைய பிரசனம் என்னை தொட்டதை ஃபீல் பண்ணினேன். அதற்கு பிறகு அந்த சிகரெட்டை அடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்ததில்லை, அந்த பக்கமே போனதில்லை. அவ்வளோதான், அதை தூக்கி போட்டாச்சு. எப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தினால். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் எந்த காரியத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆவேன்னு நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவ சமூகம் விடுதலையாக்க முடியாத மனிதன் என்று ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.